Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பர்ஃபி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இதுல வந்து சுகர் அப்புறமா எந்த ஒரு சுகர் ஐட்டமும் நம்ம சேர்க்கல. நம்ம ஈஸியா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான டேட்ஸ் மட்டுமே பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்காகட்டும், உடம்ப ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றவங்களுக்காகட்டும் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கும் முக்கியமா ரொம்ப நல்லது. டெய்லி ஒன்று வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு 10லேருந்து 15 போல் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது சீடு இல்லாத டேட்ஸு, சீடு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு அத்திப்பழம் சேர்த்து நல்லா சூடான தண்ணி ஊற்றணும். அதாவது நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கக்கூடிய தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சு இதை அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஊறட்டும். ஊறிட்டுருக்க அந்த டைமில் நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தேங்காவை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். இது வறுத்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க லோ ஃப்ளேமில். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பம்கின் சீடு, அதாவது பூசணி விதை, இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை இதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா கேஷ்யூ முந்திரி பருப்பு இது வந்து ஒரு 1/2 கப்பு, பிஸ்தா பருப்பு ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இது கூட பாதாம் பருப்பு ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஸ்வீட் வந்து 1லேருந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. இதுவே நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா வறுத்து வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பாப்பி சீட், கஸ்கசா இதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வந்து வறுபடட்டும். வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த டேட்ஸை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. நம்மளுக்கு அந்த வறுபடும்போது ஒரு அரோமா வரும், உங்களுக்கு தெரியும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுருங்க. இப்போ டேட்ஸும் நம்ம போட்டிருந்த அந்த அத்திப்பழமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் குறைவான அளவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இரும்பு சத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது டேட்ஸு. நம்ம நேச்சுரலாக இதில் இருக்கக்கூடிய இனிப்பே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த பர்ஃபிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு நேரடியாகவே இந்த கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் திக்கான ஒரு கலரில் மாறும். அதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தா அந்த நட்ஸையும் இது கூட போட்டுடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் வந்து டேட்ஸ் விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட போட்டு பண்ணலாம். அது வந்து டேட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக கடாயில் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் ஒரு கம்பி பதம் பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கடாயில் சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அது இன்னமும் நல்லா சுருண்டு வரும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணும்போது இதை அப்படி கட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா செட் ஆகுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுங்க. கடாயில் சூப்பராக ஒட்டாமல் வந்துட்டே இருக்கணும். இப்போது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பட்டர் ஷீட் போட்ட ஒரு ட்ரேயில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இமீடியட்டாக தட்டிடுங்க. தட்டிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் அது செட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீட்டாக செட் ஆகி நம்மளுக்கு கட் பண்ணும்போதும் நம்ம கட் பண்ணுற ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா இந்த மாதிரி வச்சுருங்க. இதே மாதிரி நான் நட்ஸில் பார்த்திங்கன்னா லட்டு போட்டிருக்கேன். அப்புறமா இன்னொரு வெரைட்டியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ரோல் பண்ணியிருக்கேன்.
ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே நட்ஸ் போட்டு பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ண தேவையில்லை. நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஓரத்தில் மட்டும் லேசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் பீஸ் போட போகிறேன். இது இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது சூப்பராக செட் ஆகி வரும். நம்மளுக்கு பர்ஃபி மாதிரி கட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி வரும். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்வீட் பர்ஃபியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1லேருந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். மேக்ஸிமம் 1 வாரத்துலேயே நம்ம முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு பீஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். இது வந்து நம்ம கடைகளில் பேக்கரிகளில் அதிகமான விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் நம்ம எல்லா ஒரு ஃபெஸ்டிவல் காலங்கள்லையுமே இந்த மாதிரி பர்ஃபி ரெடி பண்ணி வீட்டிலே சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம கட் பண்ணிட்டோம். எடுத்து வந்து சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. டெய்லி 1 வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் தான் வைக்கிறீங்க அப்படின்னா 1 வீக்குக்குள்ளே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.